கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார், அவர் நம்மை எப்படி வழிநடத்தினார் என்பதையும் நாம் சொல்லப்போகிறோம். அதாவது நம்ம எப்படி அவர் வழிநடத்தின விதத்தை நம்ம அறிந்து கொள்ளும்போது நம்ம அதையும் சொல்ல ஆரம்பிக்கணும்ல. அவரும் நம்ம வழிநடத்துகிறார். அவர் நம்மை வழிநடத்தின விதத்தையும் நம்ம அறிந்திருக்கணும். சில நேரத்தில் அதையும் சொல்லணும். சில நேரத்தில் அதையும் நம்ம வெளிப்படுத்தி காமிக்க வேண்டியிருக்கு. தேவன் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்திருக்கிறார். அவர் நமக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் குமாரனே தந்து நமக்கான நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கியிருக்கிறார். ஆதியிலேயே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாமே அதற்கு நம்ம செய்த அந்த கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு எல்லாத்தையும் செய்து அற்புதமாக செய்து முடித்திருக்கிறார். இப்படித்தான் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பும் கிருபையும் நம்ம மேல் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிலாம் அதிசயம் செய்திருக்கார் பாருங்கள். நம்முடைய உள்ளம் எப்படி அது சொல்ல ஆரம்பிப்பாங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களின் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய யோசனைகளையும் அநேகமாக இருக்கிறது. நிறைய இருக்குது பாருங்கள், இப்படி அதிகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகள் உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பாருங்க, தேவன் இந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்திருக்கார், எப்படிலாம் வழி நடத்திருக்கிறார் பாருங்க. முதல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, மனிதன் முதல்ல நின்று சொல்கிறான். ஒரு ஜெபம் பண்ணும்போது நீங்கள் இப்படி சொல்லலாம், என் தேவனாகிய கர்த்தாவே. இப்படி அவர் வழிநடத்துறதுக்கு அவன் நன்றி சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களின் நிமித்தம் நான் செய்த பாவம் இதெல்லாம் நீங்கள் நினச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். என் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள், நீர் செய்த அதிசயங்கள், கிருபை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கிருபை எப்படி வேலை செய்தவர். அவர் நமக்கு எத்தனை விதமான அதிசயங்களை செஞ்சுருக்காரு. நீங்கள் எத்தனை விதமான பாவங்களில் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் மீட்டெடுத்து அவர் அதிசயம் செய்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதிசயங்களையும் உம்முடைய யோசனைகள், அதாவது தேவன் அந்த யோசனை நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்பொழுது இதெல்லாம் செஞ்ச பெரிய தப்பு. கர்த்தர் நம்ம இந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்னா அவர் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் நம்ம மேலே. ஆகல் அவருக்காக நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். தேவனுக்காக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய உடல் எல்லாமே தேவனுக்காக, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே நம்முடைய தேவனுக்காக அர்ப்பணிக்கும் போது நாம் அவருக்கே எல்லா விதத்திலையுமே நாம் அவருக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது பாருங்கள், இந்த மாதிரி யோசனை நமக்குள்ளே வருகிறது. தேவனுக்காக இதெல்லாம் செய்யணும். யோசனைகளையும் அநேகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்குது. தேவன் நீர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாமே நிறைய இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. தேவனுக்கு நம்ம எவ்வளோதான் சொல்ல முடியும், எனக்கு அது செஞ்சுருக்கேன், இது செஞ்சுருக்கேன்னு. ஏன்னா ஆதியில் இருந்து இன்று வரை நீங்கள் நிற்கிற இந்த நாள், இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நாள் வரை உங்களை உயிரோடு இந்த பூமியில் இருக்க வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை தான். பாருங்கள், எத்தனை பேர் உங்களுக்கு முன்பாக எத்தனை பேர் பாருங்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதற்கு வயதுக்கு முன்பாகவே இறந்து போயிருப்பாங்க. சூழ்நிலை பாருங்கள், அவங்களெலாம் தன் சுய புத்தியிலே வாழ்ந்ததுனால, தன்னையே அவங்கள இது பண்ணதுனால வருத்தி கொண்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. தேவனுக்குள்ளே அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க மாட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருந்திருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். இதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது, நம்மை தேவனுக்காக அர்ப்பணித்து இந்த மாதிரி சில சுவிசேஷங்களை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க. கேட்குறது மட்டுமல்ல, நம் மற்றவர்களுக்கும் சொல்லுவோம், கர்த்தர் இப்படிப்பட்ட தேவன் உனக்கு அதிசயம் செய்வார். முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுங்கள். நான்லாம் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க விசுவாசிக்கும் பொழுது அவர்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் ஜெபிக்கிறோம், நம் தேவனோடு ஜெபித்து அவர்களுக்கு கொடுக்குறோம். அவங்க விசுவாசத்தை உடனே பெற்றுக்கொள்ளுங்க. பிரஜாதி மக்கள்லாம் விசுவாசத்தில் வல்லமை எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்போது தேவன் அந்த இடத்துல கிரியை பண்ணுற பாருங்கள். ஒருவரும் அவைகளுக்கு உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. இந்த காரியத்தில் இப்படிலாம் பண்ண, இப்படிலாம் சொல்லி, இப்படிலாம் கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்திருக்கிறார் பாருங்கள். நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால், அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவை. முடியாது. கோடி கணக்கில் இருக்க வாழ்க்கையில் நீங்கள் சிறு வயது முதல் கொண்டு ஏகப்பட்ட காரியங்களுக்கு இன்னும் அதிகமாக நம்மோடு கூட இருந்து இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். எப்படிலாம் நம்ம கூட இருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து அவர் உங்களை வழிநடத்துகிறார். நான் உன்னை வழிநடத்தல் மட்டுமல்ல, உன் உள்ளத்திலிருந்து நான் அதை தெரிந்தும் கொள்கிறேன்
அப்படின்னு அவர் விரும்புகிறார் பாருங்க. அதை நாம் சொல்லுகிறோம். இப்படி தான் அவர் வழி நடத்தியிருக்கிறார். ஆனால் உன்னதமான நம் தேவன் நம் கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. அதிசயம் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதிசயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். அவர் செய்த ஒவ்வொரு நேரம் நீங்கள் வெளியே போகிறீங்க, போக்குவரத்துக்கு போகிறீங்க, வர்றீங்க, பிள்ளைகளுக்கு உள்ளான எல்லா காரியமும் செய்கிறீங்க, மனைக்கு உள்ளான காரியம் செய்கிறீங்க, வீட்டினுடைய பொருட்களை சந்திக்கிறீங்க, வேலையில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கீங்க, ஞானத்தை யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி இருக்கணும்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? தேவனை நீங்கள் நாடி இருக்கிறதுனால் உங்களுக்கு இந்த ஒரு ஞானம் வந்தது. நீங்கள் சில நேரத்தில் சண்டையும் போடுவீங்க, ஆனாலும் உங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் உடனே நீங்கள் சேரக்கூடிய ஒரு குணம் உங்களுக்குள்ளே வந்துடும். முந்திலாம் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. சண்டை போட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் பேசாமல் இருந்தீங்க. ஆனால் என்மேல் அப்படி இருக்காது உங்கள் குணம். நீங்கள் தேவனை அறிந்த பொழுது என்னென்னா வரும். இந்த உலக பிரகாரமாக இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக மேற்கொள்வீங்க. அது ஏன் அப்படின்னு நீங்களே மற்றவர்களிடம் போய் மன்னிச்சிரு அப்படி சொல்லி உங்களுடைய மனதை நீங்கள் முதல்ல பில்டு பண்ணி வச்சு விடுவீங்க. ஏனென்றால் தேவ ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அவர் உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். உங்களுடைய சரீரத்தை கெடுக்க விட மாட்டார். ஏனென்றால் அவர் வாசம் பண்ணுறாருல, அவர் வாசம் பண்ணும்போது உங்கள் சரீரம் எப்படி கெடுக்காது. ஏனென்றால் அதனால தான் அவரை உள்ளுக்குள்ளே வைக்கணும். பிசாசை வெளியே அனுப்பிட்டு அவரை உள்ளுக்குள்ளே வைக்கும்போது உங்கள் சரீரம் புஷ்டியாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், குழுன்னு இருப்பீங்க, சிரிச்சிங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வெளியே போகும்போது நீங்கள் ஜெபிச்சு மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் கரத்தின் மூலமாக அவர்களுக்கு வல்லமை புரிந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அந்த அளவுக்கு உங்கள் மூலமாக சுவிசேஷங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். தேவன் மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். இப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை கொண்டு இப்படித்தான் வழி நடத்துகிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தினம் கர்த்தர் இந்த மாதிரி வழிநடத்தல் நீங்கள் அறிந்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.